சென்டர்லேருந்து ஒரு எடுத்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இந்த சைடும் ear to ear section. நீங்கள் லைன்ஸ் வந்து பர்ஃபெக்ட் ஆகணும். அதுக்கப்புறம் லைன்ஸ் வந்து நீங்கள் போடுங்க. கண்டிப்பாக பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வந்து லைன்ஸ் வந்து நீங்கள் இதில் ட்ரை பண்ணும்போது ரொம்ப பஃப் எடுக்க வேணாம். லைன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா மெயின் பாயிண்ட் ரொம்ப ஓவர் பஃப் வேணாம். ஏன்னா லைன்ஸே நம்ம வந்து புல் பண்ணும்போது ஒரு ஹைட் வரும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் பஃப் அதிகமாக்கிட்டு அதுக்கு மேலே லைன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீடியமான பஃப்பாக கொடுத்துக்கோங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த லைன்ஸோட அந்த மீடியம் பஃப் வந்துட்டு பார்க்க அழகாக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம இவ்வளோ தூரத்தில் வந்து நம்ம என்ன பண்ணோம், பேக்கில் வந்துட்டு பேக் ஓமிங் மட்டும் இந்த சைடு எடுத்துகிட்டு வரல, இந்த சைடு கொஞ்சமாக, அதுக்கப்புறம் இதுலேருந்து பாதி ஹேர் ஸ்டைல் இருக்கிற படுலேருந்து எடுத்து சென்டர் பஃப் கொடுக்கணும். ஓகேவா? இந்த சென்டரில் நம்ம இப்போ கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பஃப் வந்து சென்டரில் அந்த வடு தெரியும். அதுக்கப்புறம் இந்த சைடில் எடுக்கும்போது இந்த சைடு. ஸோ இந்த மாதிரி ஒன்றுன்னா அந்த லைன்ஸோடு கரெக்டாக நீங்கள் பண்ணிக்கணும்னா அழகாக வரும். பஃப் வந்து இல்லைன்னா சிக்காக வரும். அங்கங்கே ஒரு இடத்துல நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ அவ்வளோதான். இந்த பாருங்க அதே மாதிரி சென்டரில். ஸோ இந்த கிராஸில் இருக்கிறதுக்கு கிராஸில் தான் நம்ம பண்ணணும். புரியுதா? நீட்டாக கவுண்ட் பண்ணிவிட்டு இழுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஹேர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். லைன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து ஷைனிங் ஸ்ப்ரே எதுக்கு நம்ம அடிக்கிறோம்னா இது ஒரு மாதிரி அந்த புல்லிங் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ரிஸினஸை கண்ட்ரோல் பண்ணும். ஃப்ரிஸினஸை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி நமக்கு அந்த நீட் ஈவன் ஃபினிஷிங் கொடுக்கும். ஸோ இந்த ஸ்ப்ரே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு புல்லிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சமாக லைன்ஸ் ஃபஸ்ட்டு நான் சென்டர் லைன் எடுத்துருக்கேன்னா அப்புறம் இந்த ஆஃப் எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆஃப் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைன்ஸ் கிளியராக இருக்கும் பார்க்க. இங்கே ஒரு லைன் அங்கே ஒரு லைன் அப்படி எடுக்காது. இந்த ஆஃப் முடிச்சுட்டு ஹோல்டிங் ஸ்ப்ரே எடுத்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த ஸ்ப்ரே இது வந்துட்டு அது வந்து ஹோல்ட் பண்ணிங்கன்னா இது ஹோல்டிங் ஸ்ப்ரே, அது ஷைனிங் ஸ்ப்ரே. ஹோல்டிங் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதிரி அந்த லைன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்டே ஆகும். ப்ளஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு பர்ஃபெக்டாக அந்த லைன்ஸ் கொடுக்கும். புரிஞ்சுதா? இப்போ ஹேர்ல வந்து ஸ்டிக்கினஸாக இல்லை. ஸ்ப்ரே கொடுக்கறதுனால தான் லைன்ஸ்லாம் இல்லை. நீங்கள் அந்த பேக் ஒன்றையும் கரெக்டாக கொடுத்து க்ரிம்பிங் கரெக்டாக கொடுத்து அந்த லைன்ஸ் வந்து கரெக்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த லைன் வந்து அழகாக வரும். நாட் ஒன்லி ஸ்ப்ரே. ஹோல்டிங் ஸ்ப்ரே கொடுத்து அதை வந்து ஸ்டே பண்ணு.
இன்னொரு லப்பர் பேண்ட் சில்க் வச்சு ஸோ நம்ம லைன்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பேன் பண்ணாலோ நம்ம பின் பண்ணாலோ ஈஸியாக களையிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த பின் பண்ணும்போதும் அந்த பேன் பண்ணும்போது மட்டும் ரொம்ப சேஃபாக பொறுமையாக பண்ணீங்க அப்படின்னா பார்க்க அழகாக. ஓகே, இப்போது இந்த பாதி நேற்று. ஸோ இந்த பாதி டென்சிட்டி இந்த சைட்லேயும் விட்டுருணும். ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைலில் ஃபஸ்ட்டு இந்த சைடு விட்டுருணும். இதை வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஹேரை சென்டரில் கீழே விடுறேன். அப்புறம் இந்த ஹேரை வந்துட்டு உங்க கை கோம் பண்ணிவிட்டு ஈவனாக அந்த விடுற ஹேருமே நல்லா கோம் பண்ணிவிட்டு ஈவனாக விட்டிங்கன்னா ஃபினிஷிங் அழகாக வரும். சைடு இந்த ஹேரில் வந்து மெயினாக மேலே இருக்கிற ஹேரில் வந்து இந்த சைடும் மேலே இருக்கிறது நிற்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஹேரில் வந்து லாக் பண்ணணும். இந்த ஹேர் ஸ்டைல் ஃபஸ்ட்டு இந்த ஹேரை ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். அப்புறம் இந்த மேலே வந்து கீழே விடும். இது தெரியும் இவங்க நீங்களாம் இதை
கோழி குஞ்சு பிடிச்சிருச்சு எனக்கு